அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் மெமரைசேஷன் நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கலாம். ஆனால் குர்ஆனை உணர்ந்து அது எப்படி மெமரைஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குர்ஆன் மெமரைசேஷன் வரக்குள்ள நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நம்ம மெமரியிலேருந்து அந்த வசனங்களை ரிசைட் பண்ண முடிகிற வரையும் அதை திருப்ப திருப்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. குர்ஆன் மெமரைசேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டங் மெமரைசேஷன், அதாவது அந்த வார்த்தைகளை தெளிவான உச்சரிப்போடு ப்ராக்டிஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணுறது மூலமாக மெமரைஸ் பண்ணுறது. இன்னொன்று கல்பு மெமரைசேஷன், அதாவது குர்ஆனையும் கல்பையும் என்கேஜ் பண்ணி மெமரைஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டங் மெமரைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். டங் மெமரைசேஷனுங்கிறது அந்த வசனங்களை பார்த்து ஓதி அதை கான்ஃபிடெண்ட்டாக பார்க்காம ஓத முடியும் அப்படிங்கிற எண்ணம் வர வரையும் ரிப்பீட் பண்ணுறது. இந்த 3 ப்ராசஸ் உள்ளடங்கினது தான் டங் மெமரைசேஷன். இந்த மெத்தடை தான் மக்கள் எல்லாருமே பரவலாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மெத்தட் எப்படின்னா, சில வசனங்களையோ இல்லை பேஜையோ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது மூலமாக மெமரைஸ் பண்ணுவாங்க. அடுத்து கல்பு மெமரைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கல்பால் ஒருத்தவங்களால் மெமரைஸ் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். லேர்ன் பை ஹார்ட்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன? நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கல்போட எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறது. கல்பு மெமரைசேஷன் 3 விஷயங்களை உள்ளடக்குது. ஃபர்ஸ்ட் தர்ஜுமா, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு. செகண்ட் அரபிக் கிராமர், நம்ம ஓதும் போதே அல்லாஹ் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேர்ட் தஃப்சீர், குர்ஆனுடைய விரிவுரை. அடுத்து டங் மெமரைசேஷன் மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் குர்ஆனை பெஸ்ட் வேல மெமரைஸ் பண்ணிட முடியுமா? இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்மளால் குயிக் ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். பட் அது ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் நீடித்திருக்குமே தவிர நிரந்தரமாக நம்மளுடைய மெமரியில் இருக்காது. இந்த மெத்தட் உலக கல்விக்காகவோ உலக விஷயங்களுக்காகவோ சூட் ஆகலாம். பட் குர்ஆனுடைய கல்வின்னு வரும்போது அது ரிசைட் பண்ணும்போது முழுமையாக குர்ஆனோட எமோஷ்னலாக என்கேஜ் ஆகும்போது தான் அது நிரந்தரமாக லாங் டேர்முக்கு நம்மளுடைய மெமரியில் இருக்கும். அப்போ டங் மெமரைசேஷன் இல்லைன்னா கல்பு மெமரைசேஷன் தான் பெஸ்ட் வேயா? இல்லை, இதுலேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த மெத்தடை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி ஓதுறாங்கன்னா அவங்களோட ரெசிடேஷனில் தர்ஜுமா, அரபிக் கிராமர், தஃப்சீர் இது எல்லாம் அவங்க இணைச்சி ஓதக்குள்ள அவங்களுடைய ஃப்ளூயன்சி பிரேக் ஆகலாம். ஏன்னா அவங்க ரிசைட் பண்ணும்போது சில வேர்ட்ஸுடைய மீனிங் மறந்து போகலாம், இல்லை கிராமர் ரூல்ஸ் சில இடங்களில் ரீகால் பண்ண முடியாமல் போகலாம். இதில் மாதிரி சில இஷ்யூஸால் அவங்களுடைய ரெசிடேஷனில் பல தடைகள் ஏற்படும். அப்போ குர்ஆனை மனனம் செய்வதற்கான மோஸ்ட் எஃபிஷியண்ட்டான மெத்தட் என்ன தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முக்கியமான 3 விஷயங்களுக்கு இடையில் ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது தான் அதற்கான கீயை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுது. தட் இஸ் டங், மைண்ட் அண்ட் ஹார்ட். ஃபர்ஸ்ட் டங் மெமரைசேஷன் மெத்தட் மூலமாக நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறதால அது நம்மளுக்கு ஒரு ஃப்ளூயன்சியை கொடுக்கும். அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம அதை ரிப்பீட் பண்ணுறதால நம்மளுடைய மைண்டில் போய் அது ஸ்டோர் ஆகுது. நம்ம மைண்டில் அந்த வேர்சஸ் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மைண்ட்லேருந்து நம்ம ஹார்ட்க்கு கனெக்ட் பண்ணுறோம். கல்பு மெமரைசேஷன் மெத்தட் மூலமாக குர்ஆனோட எமோஷ்னலாக என்கேஜ் ஆகணும். இப்போது டங், மைண்ட் அண்ட் ஹார்ட் இதுக்கு இடையில் உள்ள கனெக்ஷனாக பார்த்தோம். பட் இந்த ப்ராசஸோடு நம்ம ஸ்டாப் பண்ணும்போது நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் மெமரைசேஷன் அடைய முடியுமா? இல்லை, இதை தாண்டி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் இருக்குது. அது என்னது? நம்மளோட டங்குக்கும் கல்புக்கும் இடையில் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கணும். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுனா, நம்ம மெமரைஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் ரிவ்யூ பண்ணணும். அப்போ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நம்மளுடைய டங்குக்கும் கல்புக்கும் வர கனெக்ஷன் கிடைக்கக்குள்ள நம்ம ரிசைட் பண்ணும்போது ஃப்ளூயன்சியோட அந்த வேர்சஸை உணர்ந்து ஓத முடியும். அண்ட் கம்ப்ளீட் மெமரைசேஷன் வரக்குள்ள ஹோல் குர்ஆனையும் அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் ரிவ்யூ பண்ணணும். அப்போ தான் ஹோல் குர்ஆனையும் தரவாக்க முடியும். இது மூலமாக நம்மளால் பர்ஃபெக்ட் மெமரைசேஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சக்ஸஸ்ஃபுல் மெமரைசேஷனுக்கான மெத்தட் 3 விஷயங்களுக்கு இடையில் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கணும். அந்த 3 விஷயங்கள் டங், மைண்ட் அண்ட் ஹார்ட். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர்.